வணக்கம் மக்களே. இந்தியா vs இங்கிலாந்து சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் T20 ஒரு ஈஸியான வின்னு. ஒயிட் பால்னு வந்துட்டா நம்ம ஆளுங்க கையிலே பிடிக்க முடியாது, வேற மாதிரி ஆடிட்டு இருப்பானுங்க. ஒயிட் பால் காலகாலமா நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்குவாடும் சூப்பரா தான் இருக்கு. ரெட் பால்ல தானே தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் இப்போதைக்கு நமக்கு ஒயிட் பால் மட்டும் தான் ம். முக்கியம். இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு ரெட் பாலே கிடையாது. அதனால நம்ம சந்தோஷமா இதை மட்டும் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் T20 ஈடன் கார்ட்ல நடந்திருக்கு. ஸ்குவாட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஏன்னா இப்போ நம்ம T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்தியா வந்து ஒரு புது ஸ்குவாட் ரெடி பண்ணிட்டாங்க T20 செப்பரேட்டா. ஸோ அவங்களும் எல்லா ஆமா. ஊர்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுல பெருசா சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் என்ன ஒரு பிளேயிங் லெவல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஷமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக். ஸோ ம். அவருக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு சீசன் அமையும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளேயிங் லெவல் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இல்ல. ஏன்னா நமக்கு இப்போ மெயின் ஆமா. ஃபாஸ்ட் பவுலர்னு பார்த்தா வெறும் ஹர்ஷதீப் மட்டும் தானே. ஸோ ஷமி ம். மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இன்னைக்கு. அதான் நீ இல்ல, எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அதேதான். ஸோ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கூட ஸ்கை கிட்ட பேசுறப்போ கேட்டிருப்பாங்க. ஸோ ஏன் இன்னொரு ம். பேஸ் இல்லாம எந்த ஒரு தைரியத்துல அப்படியே வந்தீங்க அந்த மாதிரி கேட்கிறப்போ, ஸோ ஹர்திக் பாண்டியா ட்ரெஸ்ஸிங் ரூம் டிஸ்கஷன்ல அப்படியே ஷேர் பண்ணியிருந்தாரு. சும்மா ஹர்திக் பாண்டியா வந்து நியூ பாலுக்கு வந்து போடுறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி ஸ்டெப் அப் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஒரு தைரியத்துல ம். தான் சரி அப்படி சொல்லி 3 ஸ்பின்னு பிளஸ் ரெண்டே ரெண்டு பேஸ் வச்சு ரெண்டு இறங்கியிருக்காங்க. அதான் அது கரெக்ட் தான். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து நமக்கு தெரியும், அவரு ம். ஐபிஎல்லையுமே வந்து பவர் பிளேல போடுற ஆள் தான். ஆனா இப்ப என்னன்னா நமக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஓவரால் மேட்ச் எல்லாமே டாப் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் அந்த ஒரே ஒரு அந்த ம். பவர் பிளேல ம். ரன்ஸ் போனது மட்டும் நோட் பண்றதா வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர்ல தான் போயிருக்கு. இப்ப ஹர்ஷதீப் ஒரு ஆமா, எண்ட்ல ஆமா. இருந்து நல்லா டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் ஷமி மாதிரி ஒரு ம். பவுலர் இருந்தா ஈஸியா இன்னுமே முடிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் அது ஹர்திக் பாண்டியா யூஸ்வலா போடுறவர் தான். இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஆமா, நம்ம ஹர்ஷதீப் வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதுவும் இப்ப இன்னைக்கு தான் ஒரு ரெக்கார்ட் வேற வச்சிருக்காரு, T20 லீடிங் கேட்டேக்கர் ஃபார் இந்தியா. ஆமா, ஆமா. சகால கிராஸ் பண்றாரு. ஆனா அது எனக்கு என்னன்னா, விளையாண்டதே கொஞ்ச நாள் மாதிரி தான் ம். இருக்கு. திடீர்னு பார்த்தா 97 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு பவுலரா ஒரு மெச்சூர்ட் ஆன மாதிரி இருக்கு. ஒரு சீனியர் பவுலரா டக்குன்னு எவால்வ் ஆன மாதிரி இருக்கு. ஸோ சுச்சுவேஷனுக்கு ம். தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி பவுலிங் போடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. இன்னும் மெச்சூர்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அதான் அதான். பும்ரா டிபெண்ட் ஆகி இந்த ஃபார்மேட்டையாச்சும் விட்டு வச்சிங்களேடா அந்த மாதிரி இருக்கு எனக்குலாம். கண்டிப்பா T20 இனிமே நம்ம அதான் பும்ரா எவ்வளவு டிபெண்ட் பண்ணுவோமோ அதே அளவுக்கு ஹர்ஷதீப்பும் டிபெண்ட் பண்ணலாம். அதுபோக நம்ம ஸ்பின் ம். டிபார்ட்மெண்ட்டும் செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. வருண் சக்கரவர்த்திலாம் ஆமா. இன்னைக்கு அப்படியே செஞ்சு விட்டுட்டு இருந்தாரு. அது வருண் 2.1 சொல்லி தான் ஃபுல்லா அந்த கமெண்ட்ரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவரு எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி வந்திருக்காரு, எப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரு ஃபுல்லா என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னோட பால் வந்து எந்த ம். பேட்ஸ்மேன் பிக் பண்ணுவானோ அதுக்கு என்ன டெலிவரி சேஞ்ச் பண்ணணும், பிக் பண்ணாதவங்களுக்கு வந்து எப்படி நான் போடணும். அது இல்லாம வந்து அவரு ம். 2.1 சொல்றாங்கல்ல, அவர் வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு வீடியோல. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ம். பேஸ்லாம் அதிகமா போடுவார்ல, இப்ப பேஸ் வேரியேஷனும் கொண்டு வந்திருக்காரு. பவுன்ஸ் ம். பவுன்ஸ் எந்த அளவுக்கு ஆகுதோ ஸ்பின் அந்த அளவுக்கு ஆகும். ஓகேவா, அந்த இதுவும் வந்து இந்த மாதிரி நிறைய வேரியேஷன், அதுக்கப்புறமா செல்ஃப் அனாலிசிஸ் அவேர்னஸ், இதெல்லாம் பயங்கரமா ஒரு ப்ரிப்பரேஷனோட ம். வந்திருக்காரு. ஸ்கையுமே அதுதான் சொல்லியிருந்தாரு. வருணோட ப்ரிப்பரேஷன் வந்து ஆன் தி பாயிண்ட் இருக்கு. ஸோ என்ன தேவையோ ஆமா. அந்த ஒரு மைண்ட் கிளாரிட்டி பக்காவா இருக்கு அப்படின்றது. அதே தான் மேட்ச்லயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஆமா. சூப்பரா இருந்துச்சு. அதான் வருண் சக்கரவர்த்தி வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயே வந்து மெயின் பேட்ஸ்மேன் ம். எல்லாருமே அவர் தான் எடுத்துட்டு இருந்தாரு விக்கெட். அதான் கிட்டத்தட்ட வந்து இப்ப எப்படி ஆமா. சொல்றது, இப்ப சுனில் நரேன் வந்து எப்படி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், எல்லாருமே வந்து பயந்துட்டு இருப்பாங்க இவர் எப்படி போடுவாரு என்னன்னு சொல்லிட்டு. ம். கண்டிப்பா ம். இப்போ ஆடின மேட்சஸ் கம்மி தான் வருண் சக்கரவர்த்தி. ஆனா அந்த லெவல் அட்டைன் பண்ணிட்டு இருக்குது. அந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் கண்டிப்பா ஹெல்ப் ஆ. பண்ணும். அதுக்கேத்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் டெலிவரியும் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எக்ஸிக்யூட் பண்றது ஒரு ம். முக்கியமான விஷயம். இப்ப நிறைய பேருக்கு டெலிவரிஸ் நிறைய இருக்கலாம், ஆனா பெரிய ஸ்டேஜ்ல வந்து கரெக்டா போட மாட்டாங்க. ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். இப்போ ம். இன்னைக்கு பார்த்தா கூட அவரோட ஸ்பெல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து திணறிட்டே தான் இருக்காங்க அவங்க. எப்படியாவது தப்பிச்சுட்டா போதும் அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2-3 மிஸ் இருந்துச்சு, அப்புறம் கண்டினியூஸா விக்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அடாப்டட் ஹோம் கிரவுண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு, கொல்கத்தால ஆமா. ஐபிஎல். ஸோ அதனால அவரும் சொன்னாரு இந்த பிச்சில் வந்து எங்க எந்த லென்த் எங்க போடணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ உம். அதுக்குண்டான அந்த ப்ரிப்பரேஷன் வந்து பக்காவா இருந்திருக்கு. அதுதான் மேட்ச்ல நல்லாவே தெரிஞ்சது. கண்டிப்பா. அது இப்ப ஹர்ஷதீப்பும் பார்த்தா நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஆளு. யாக்கரும் நல்லா போடுவாரு, பவுன்சரும் நல்லா போடுவாரு. ஆமா. ஸோ அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா எல்லா டைப் ஆஃப் டெலிவரியும் வச்சிருக்கிறதுனால நமக்கு வேலை மிச்சம். நிறைய பேரை யூஸ் பண்ண ஆமா. தேவையில்ல. அதுல அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அக்சர் பட்டேல், அவரும் அவரோட எப்பயும் போறதான் அவரோட ஒர்க் வந்து கிளீனா ம். இருந்துச்சு.
இந்த எக்கனாமிக்கலா தான் போட்டாரு. அப்புறம் நம்ம இன்னொரு ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய், அவர் ஆக்சுவலா வந்து ஒரு லெக் ஸ்பின்னரான்னு சொல்லணுமான்னு எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அவர் எய்தர் ஒரு 90+100 அந்த ஸ்பீட்ல ம். வந்து ஃபாஸ்டா எரிஞ்சிட்டு இருக்காரு. அதுவும் மோஸ்ட்லி கூகுளி தான், அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். லெக் ஸ்பின்னுங்கிறது வெரி ரேரா இருக்கு அவர் டெலிவரியில. உனக்கு வந்து லெக் ஸ்பின்னான்னு தான் டவுட்டா இருக்கு, எனக்கு ஸ்பின்னானே டவுட்டா இருக்கு. தலைவன் மீடியம் பேஸ் ஸ்பின்னு சொல்லி ஊரே மாத்திட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் இப்போ அதான் வந்து ஓவராலா பார்த்தோம்னா பவுலிங் நம்மளது என்னதான் யூனிட் வந்து பவுலிங் நல்லா இருந்தாலும் ஃபீல்டிங் சூப்பரா இருந்தாலும் அவனுக்கு வந்து அதுக்கு போட்டி போட்டி கேவலமா இங்கிலாந்து பெர்ஃபார்மன்ஸும் ஹெவியா பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏதாச்சும் பண்ணுங்கடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லாவே. அதான் ஆக்சுவலா இப்போ பட்லர் தவிர வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, அதான் உண்மை. ம். பட்லருக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆமா. இப்போ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவர் ஆப்வியஸா இது பண்ணுவாருன்ட்டு. இப்போ இன்கேஸ் ம். இப்போ பட்லரும் ஆடல, ஏன்னா முன்னாடியே நம்ம லாஸ்ட் டைம் T20 சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம், புவி இருப்பாரு அப்போ. அவர் வந்து சொல்லி வச்சு எடுத்திருப்பாரு பட்லரை. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆமா. ஏதாவது பட்லரை தூக்கிட்டாங்கன்னா இங்கிலாந்தோட நிலைமை என்னன்றதே இப்போ தெரியல. ஆக்சுவலா இப்போ சால்ட் வந்து செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ம். ரீசெண்ட் ஒரு 1 or 2 years செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. அண்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ லிவிங்ஸ்டனும் கூட இப்பதான் ரீசெண்டா ஓடிக்கெல்லாம் கேப்டன்லாம் ப்ரொமோட் ஆனாரு. ஒன்னு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ம். அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கப் பத்தல், அவருக்கும் ஒரு பயங்கர ஒரு நம்ம பேர் இருந்துச்சு. பில்டப். செம பில்டப், உண்மையிலே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த 3 பேரும் ஆர்சிபி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்க வரேன்னு தெரியுது. அதுவும் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அங்க மத்த ஊர்ல கூட விடு, இப்ப இந்தியாவுக்கு இப்பதான் முதல் தடவை கால் எடுத்து வச்சிருக்காங்க இந்த இந்த சீரீஸ்ல. வந்தோடனே இப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். சாபோ சார் யார விட்டுச்சு. அதுவும் ஜாக்கப் பத்தல்லாம் உண்மையில நானே நெருப்பு விட்டுருந்தேன், ஆர்சிபி வந்தோட வேற மாதிரி இருக்க போகுது ஒரு ஆட்டம் அதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதான் இப்பதான் ஒரு ஸ்டார்டிங், இது இன்னொரு 4 5 மேட்ச்லாம் இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஏதாவது ம். டெவலப் பண்ணி இது பண்றாங்கன்ட்டு. ஸ்பின் ஆடுறது வந்து இல்ல ரொம்ப மோசமா ஆக்சு இருக்கு ம். இங்கிலாந்து டீம் ரொம்ப நாளாவே. ம். ஒரு கொஞ்சம் கூட இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. அது எனக்கு பேட்டிங்ல வந்து பார்த்தோன்னே இப்போ பட்லர் என்ன ஆடுறாங்கன்னா அதே மாதிரி யாராச்சும் இன்னும் ஒருத்தனாச்சும் இருக்கணும்ல ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு ம். போறதுக்கு. நான் பார்த்தேன் சரி இன்னைக்கு ஸ்குவாட்ல 11ல தான் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து பெஞ்ச்ல யாரு இருக்குன்னு பார்த்தா பெஞ்ச்லயும் யாரும் இல்ல. என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியல. அவங்களோட பிளான் வந்து எப்படியும் பேஸ்பால் ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தாலும் இது எப்படி இருக்குன்னா ஒண்ணு போனா 250 260 அப்படி இல்லைன்னா 60 50 இப்படி போயிரும் போல. அதான் இப்போ பிளேயர்ஸ் வந்து நீ சொன்ன மாதிரி வெளியே யாரும் இல்ல, இருக்கிறவங்க தான் திருப்பி ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். அது போக இப்ப நமக்கு ம். முதல் சீரிஸ் ஒயிட் பால்ல வந்து நம்ம மெக்கலம் பிரெண்டன் மெக்கலம் வந்து கோச்சா ஸ்டார்ட் பண்றாரு. கோச்சு. சோ அவர் டெஸ்ட்லயே அவரோட மைண்ட் செட் தான், வந்து இறங்கவுனே அடிக்க ஆரம்பி அந்த மாதிரி மைண்ட் செட் தான். சோ ஒயிட் பால்ல கேட்கறது கண்டிப்பா தான் சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம முன்னாடி T20ல பார்த்தா நமக்கு டேவிட் மலன் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜோ ஆமா. ரூட்டுமே ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் பேர்ஸ்டோ இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவங்க கேரி பண்ணுவாங்க இன்னிங்ஸ. இப்போ அந்த மாதிரி யாருமே அதேதான். இல்ல. ம். இப்போ லிவிங்ஸ்டன்லாம் நம்ம அது அவர் தான் கடைசியில் கொண்டு போவாருன்றது எந்த மேட்ச்லயும் சொல்ல முடியாது. எல்லாமே இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்கும். எப்பயுமே என்னைக்கா ஒரு நாள் அடிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதேதான் நான் மேட்ச் ஃபுல்லா பாக்குறப்போ அப்படிதான் இருக்கு. இப்போ ஃபுல்லா இப்போ சால்ட் அதுக்கப்புறமா பெண்டகெட்லாம் புதுசா இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் மொத்தமாவே 10 12 இன்னிங்ஸோ 13 இன்னிங்ஸோ தான் ஆடி இருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் கீழே வந்தா ஹாரி ப்ரூக் லிவிங் ஸ்டோனு பெத்தலு ஃபுல்லாவே அட்டாக்கிங் மைண்ட் செட்ல வந்தா மழை போனா இது அந்த மாதிரி ஆடுற மாதிரி தான் இருக்கு. இந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக்கை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஹாரி ம். ப்ரூக் வந்து எனக்கு கேட்டா இப்ப மத்த எல்லா பிளேயர்ஸும் கம்பேர் பண்ணா ஹாரி ப்ரூக் வந்து 3 ஃபார்மல் பிளேயர், ஒரு ஆமா ஆமா. ஃபியூச்சர் ஸ்டார் தான். பட் டெஸ்ட்லயும் இருந்தாலும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் அவர் ஒரு 3 ஃபார்மல் பிளேயர் தான், மூணுலயுமே அவரால் ஆட முடியும். ஸோ அவரை மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து கொண்டு போகணும் இன்னிங்ஸை. அவங்க ஒரு குயிக்கா ம். விக்கெட் விட்டா அடுத்து பின்னாடி ஃபினிஷ் பண்றதுக்கோ இன்னிங்ஸை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கோருக்கு இது பண்றதுக்கோ சத்தியமே யாருமே இல்ல. சரி ம். இவங்க இந்த மாதிரி ஹாரி ப்ரூக், இல்லைன்னா இப்ப ஜாக்கப் பத்தல் இப்பதான் வந்திருக்காரு. So அவரை மாதிரி யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஆமா பட்லரை பாக்குறப்போ செம பாவமா இருந்துச்சு. அவன் மட்டும் தனியா நின்று வர பால்லாம் கிளியர் பண்ணிட்டு சான்ஸ் கிடைக்கிற பால்லாம் பவுண்டரிக்கு தள்ளிட்டு இருந்தாரு. சரி ஏதோ அவனால கொஞ்சம் மாத்தி ஸ்கோர் தள்ளிட்டு வந்துச்சு, இல்லைன்னா எதுவுமே இல்லாம போயிருக்கும். ரொம்ப இதா போரா தான் இருந்துச்சு எனக்குலாம். ஆனா இன்னும் அடுத்தடுத்த மேட்ச்ல பார்ப்போம் எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க ம். பேட்டிங்னு சொல்லிட்டு. நான் என்ன யோசிச்சேன்னா இங்கிலாந்தோட பவுலிங் தான் இன்னும் டஃபா இருக்கும்னு யோசிச்சேன் பேட்டிங்கோட. ஏன்னா ஆஹ். நம்ம இந்தியன் பேட்டிங் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க எல்லாருமே. நம்ம அபிஷேக் ம். சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சுரி அடிக்கிற ஆட்கள் தான். ஸோ இங்கிலாந்து பவுலிங் தான் இன்னும் டஃபா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆப்வியஸா உங்களுக்கு டஃபா தான் இருந்துச்சு. ஆனா பரவாயில்ல, சொல்லிக்கிற மாதிரி இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. ஆமா எக்கனாமிக்கலா தான் இருந்துச்சு அவரு போட்டதெல்லாம். போக ஸ்பின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆள் அப்துல் ரஷீத் மட்டும்தான். அவரு வந்து இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த ஒரு கேட்சையும் விட்டுட்டாரு அபிஷேக் சர்மாக்கு.
அது இல்லைன்னா ஆமா. கூட கொஞ்சம் ஒரு டஃப் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க. மெயின் டிஃபரன்ஸா எனக்கு ஃபீல்டிங் தெரிஞ்சிடா. எப்பயுமே ஃபீல்டிங் இவங்க சூப்பரா பண்ணுவாங்கல்ல. ஆனா வந்து ம். இந்தியா சைடு வந்து செம்மையா இருந்துச்சு. பட் ஆனா இங்கிலாந்து சைடு வந்து நிறைய ஃபீல்டிங் மிஸ். ஸோ கேட்சுக்கு எல்லாம் போகாமலாம் இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ ஆமா சில ஆமா ஆமா. கேட்ச் எல்லாம் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து கேட்சுக்கு போகாமலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங் ஒரு டிராபேக்கா தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க பவுலிங் லைனப் விட எனக்கு வந்து பேட்டிங் வந்து நம்ம டாமினேட் ஃபுல்லா பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமா ஆமா எப்படின்னா கண்டிப்பா. பால்லாம் நல்ல பால் தான் பிக் பண்ணது. அபிஷேக் சர்மாலாம் ம் காட்டா போட்டு நல்ல பால் தான், குட் லென்த்ல நல்லா வருது, நல்ல பேஸ்ல தான் வருது. பிச்சும் கிராஸ் இருக்கு, ஸோ நல்ல பவுன்ஸ், பேஸ் நல்லாவே வருது. எல்லாத்தையும் ம். குட் லென்த்ல வர்ற பாலே கிளியர் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ கஸ் அட்கின்சன் வந்து நம்ம பார்த்திருக்கோம், அவரு டெஸ்ட்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ம். பண்ணியிருக்காரு. ஸோ T20க்கு இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏதாவது கொண்டு வந்து அப்படிதான் ஒரு இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. அது போக அவங்களுக்கு ம். பேக்கப் பவுலர்ஸ் பார்த்தோன்னா இப்போ பிரைடன் காஸ் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் மஹமூத் இருக்காங்க. ம். ஸோ அவங்களாம் லிமிடெட் ம். ஓவர்ஸ்ல கொஞ்சம் அந்த T20 கிரிக்கெட்லாம் ஆடி கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ம். பண்ணலாம். ஆனா ம். அதான் நான் சொன்ன மாதிரி இந்தியாவோட பேட்டிங் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களுக்கு வந்து ஆ, கண்டிப்பா ஒரு டஃப்பான சீரீஸா தான் இருக்கும். அவங்க பேட்டிங்ல ஸ்கோர் ஆமா. பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் அந்த சீரீஸே. வெறும் பவுலிங் நம்பிலாம் அவங்களால ஓட்ட ம். முடியாது. 130 டிஃபெண்ட் பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாது அவங்களால. இப்ப பார்த்தோம்ல எப்படி 11 to 12 ஓவர்ஸ்ல முடிச்சாங்க. இப்படியேதான் எல்லா மேட்சும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவானுங்க. ஏன்னா எல்லாருமே ஃபார்ம்ல தான் இருக்காங்க. சோ அபிஷேக் சர்மாலாம் அதில் ரஷீத் ஓவர் ஒரு சிக்ஸ் போகும், பால் டேர்னுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டை சேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதில் ரஷீதே ஆமா ஆமா. பார்த்து சிரிச்சிருப்பான். அதெல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. இன்னும் செம்ம ஃபார்ம்ல இருக்கான் போல அப்படி இருந்துச்சு. அதுமா அதான். சேட்டனும் ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சோ ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணதே சேத்தன் தான். செம்ம ம். இன்ட்ரெஸ்டா அதான் இருந்துச்சு. இப்போ அபிஷேக் சர்மா பத்தி சொல்லணும்னா அவரு பாத்துட்டோம் எப்படி அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு ஐபிஎல்லே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்தியாவுக்கு வந்தோடனே ஒரு செஞ்சுரி எல்லாம் ஸ்கோர் பண்ணாரு. அதான் யுவராஜோட ப்ராடக்ட் சாதாரண ப்ராடக்டா இருக்காது கண்டிப்பா. தத்து. ஆமா ஆமா, இவியோட தத்து பிள்ளை. அது எப்படி அதான் அடி இருக்கும்? ஒண்ணு ஒண்ணு இடி மாதிரி தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. சஞ்சு சாம்சன் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நம்மளே பல வருஷம் புலம்பியிருக்கோம் காலேஜ் டைம்ஸ்ல இருந்து. செம்ம பொட்டன்ஷியல், ஆனா வந்து ஒரு ஏதாச்சும் பண்றா. கன்சிஸ்டன்சி இல்ல. ஏன்னா இப்ப நம்ம ம். உண்மையை சொல்லணும்னா மத்த பிளேயர்ஸ் அளவுக்கு இவருக்கு பேக்கப் இருக்காது. ஏன்னா ஒரு சீரியஸ் சான்ஸ் கொடுப்பாங்க, அதுல ஒரு 1 or 2 இன்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணனாலே தூக்கிடுவாங்க. அந்த ம். மாதிரி தான் போயிட்டு இருக்கும். மத்த பிளேயர்ஸ் அளவுக்கு பேக்கப் பண்ணது இல்ல. சோ அவரோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அவரை உள்ள இருக்க வைக்கிறதுக்கான ஒரே சான்ஸா இருக்கும். ஆனா அதை பண்ணாம ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஹிட் அண்ட் மிஸ் மாதிரி ஒரு மேட்ச் 80, அடுத்த மேட்ச் டக்கு, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ம். இப்பயுமே கொஞ்சம் இருக்கு 1 2 மேட்ச் மிஸ் பண்றது. ஆனா அந்த பிளேயிங்ல ஒரு எப்படி சொல்ற ஒரு சீனியர் பிளேயர் மாதிரி இப்பதான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மாத்திட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா. இம்ப்ரூவ்மெண்ட் எந்த மாதிரினா, ஃபர்ஸ்ட் வந்து 100 0 இப்படி இருந்துச்சு. இப்ப 26 வந்திருக்கு. அடுத்து கன்சிஸ்டன்டா இருக்கும் அவ்வளவு. அதான் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணா சூப்பர் தான். மத்தபடி நம்ம ம். பேட்டிங் இன்னைக்கு வந்து வேற யாருக்கும் சான்ஸும் கிடைக்கல. நம்ம சூரியகுமார்லாம் அவர் இன்னைக்கு மிஸ் ஆயிருச்சு. மத்தபடி ஒரு டாப் பேட்ஸ்மேன், அதனால அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இருக்காது. அதான் ஓவராலா இப்ப சொல்லணும்னா இப்ப இந்தியா பக்கம் ம். ஆல் கிளியர் தான், எல்லாமே செட்டா தான் இருக்கு. மேபி நம்ம ம். ஆசைக்காக ஒரே ஒரு மேட்ச் ஷமி ஏதாவது ஒரு மேட்ச்ல இறக்கி விட்டா நம்ம ஜாலியா பாத்துட்டு இருக்கலாம். நேர் விருப்பம். நேர் அவ்வளவுதான். விருப்பம். ம். மத்தபடி ஸ்குவாட் செட் தான். இப்ப இங்கிலாந்து பக்கம் அவங்க என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஏன்னா எவனும் இல்ல பேட்டிங்ல வந்து பெஞ்சில, என்ன பண்ண பேக்கப். போறான்னு தெரியல. அதான் அவர் அடுத்து இறக்குறாருன்னா இப்ப பிரெண்டன் மெக்கலுமே மார்வெஸ்ட்ல வந்து ஒரு 4 5 சிக்ஸ் அடிச்சுட்டு போனாலும் உண்டு. Cullen gives himself for him. What about that for a shot? He steps away and smashes it over. வேணும்னா உங்க ஆளு பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆட சொல்ல வேண்டியது தானே. அவரே வந்து டெஸ்ட் ஆடி இன்ஜுரி ஆயிட்டு இனிமே திருப்பி வருவாரானே தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு ஆபரேஷன் அதுன்னு சொல்லிட்டு எங்க திருப்பி கூப்பிடுறது. சரி, இன்னொரு ஃபேவரட் பிளேயரை விட்டுட்டியே, இங்கிலாந்து ஸ்டார் பிளேயரு, அவரை கூட கூட்டு வந்து ஆட வைக்கலாம். வேற யாரு? என்ன யோசிக்கிற? விராட் கோலி தான் இங்கிலாந்து செட்டில் அவரு. அந்த மனுஷன் சும்மா ஏதோ கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல போய் சுத்திட்டு இருக்காரு. அவரே வந்து இங்க ரஞ்சி ஆடி திருப்பி டெஸ்ட் டீமுக்குள்ள எப்படி வரலான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. அவரை கூட்டு வந்து இங்கிலாந்துக்கு ஆடுன்னு சொல்லி ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆஃப்டர் டிகேட் ரஞ்சி ஆட போறாரா? ஆமா அதான். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இவங்க முன்னாடியே போட்டிருக்கலாம், ரஞ்சி ஆடினாதான் உள்ள இடம் அதுன்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாம் பயத்துல வந்து எல்லாம் ரஞ்சிக்கு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அது ஒரு கூத்து தனியா நடந்துட்டு இருக்கு. பாப்போம் அது தனியா என்ன நடக்குதுன்ட்டு. சரி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீடியோல பேசணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். நீ வந்து இங்கிலாந்து சப்போர்ட் ஆச்சு. நீ லாஸ்ட் சீரீஸ்ல என்ன வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த ஆஸ்திரேலியன் ஃபேன் ஆஸ்திரேலியன் ஃபேன்னு. நீ என்ன இப்ப நீ சொல்லு, இப்ப நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போற? இங்கிலாண்டா? இந்தியாவா?
இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் வந்து இங்கிலாந்து வேற எந்த டீம் கூட ஆடினாலும் ஈஸியா இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இந்தியா இங்கிலாந்து வந்தா மட்டும் அப்படியே நடுவுல போய் நின்னுட்டு இருப்பேன் ரெண்டு பக்கத்துல. இந்த மாதிரி அதுவும் கமல் மாதிரி இப்படி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாருக்கோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தானே பாப்பேன், யாருன்னு சொல்லுவா. அதான் இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டா பாத்துட்டு இருக்கேன். இதுன்னு இல்ல, ஜென்ரலாவே இந்தியா இங்கிலாந்து வந்துச்சுன்னா. ஆனா இங்கிலாந்து இவ்வளவு மட்டமா ஆடிச்சுன்னா ஒரு வருத்தம் உள்ள இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இப்ப எனக்கு ஒரே ஆடு என்னன்னா, பட்லர் நல்லா ஆடி இருக்காப்ல. இந்த மாதிரி ஒரு ஃபேவரட் பிளேயர் ஒன்னு ரெண்டு பேராவது நல்லா ஆடினா ஓகே. மத்தபடி டீம் பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளவு மோசமா போச்சுன்னா அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஆமா, நமக்கு அதான் இப்போ செகண்ட் T20 நம்ம சேப்பாக்ல லைவா பார்க்க போறோம். அதனால ஆமா நேர்லயே வந்து லைவ் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதுல இருந்தே ரிவ்யூ பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் ஜாலியா. ஆமா. ஐயோ ஃபர்ஸ்ட் இப்ப மேட்ச் பாக்குறப்ப எனக்கு அதான் தோணிட்டு இருந்துச்சு. காலையில இருந்து உட்காந்து கஷ்டப்பட்டு டிக்கெட்டை புக் பண்ணி அங்க போயிட்டு இதே மாதிரி ஆடி தொலையாதீங்களா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி ஆடினா கூட பரவாயில்ல, போனதுக்கு வந்து அபிஷேக் சர்மா சாம்சன் அடிச்சிட்டா போதும். அவனுக்கு 2 பேரும் ஆடினா நம்ம மேட்ச் கிரவுண்ட்ல பார்க்க சூப்பரா இருக்கும்ல. அது ஆமா அவங்க ஆடினாங்கன்னா செம்மையா இருக்கும் செகண்ட் T20யும். ஆமா, அது போக எனக்கு வந்து இங்கிலாந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களும் கொஞ்சம் நல்லா ஆடினா ஜாலியா இருக்கும்னு தோணுது. டப் கொடுத்தா சூப்பரா இருக்கும் பார்க்கவே. செகண்ட் T20ல இருந்து கொஞ்சம் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தோணுது. அதான் சேப்பாக்ல இன்னும் வேற யாரெல்லாம் நேர்ல பார்க்க வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாம் களத்துல சந்திப்போம். அதுவும் இந்த சீரிஸ் இன்னும் லாங் சீரிஸ், நிறைய மேட்சஸ் இருக்கு. அது போக இது முடிச்சோம் நமக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய மேட்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே எங்க எல்லா வீடியோஸ்க்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் கிரிக்கெட் கடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலாஸ். ஆலாஸ்.